அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஹை அண்ட் ஆம்ப் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பிராண்டுனா எம்சிஎஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. 1980லையும் 81லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. எம்சிஎஸ் அப்படின்னா மாடுலர் காம்போனண்ட் சிஸ்டம்ஸ் 3850 சீரீஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆம்போட மாடல் நம்பர். காம்போனண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன். இப்போது நிறைய பேருக்கு காம்போனண்ட் அப்படின்னு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, கார் ஆடியோவில் காம்போனண்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது ஃப்ரீக்வன்சியை செப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டு. ட்வீட்டர்ஸுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி போகணும், மிட் ரேஞ்சுக்கு என்ன போகணும், ஊஃபருக்கு எப்படி போகணுன்னு சொல்லி ஆம்பிளிஃபையர் அந்த சாங்கை பூஸ்ட் பண்ணி என்லார்ஜ் பண்ணும். காம்போனண்ட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சியாக செப்பரேட் ஆயிரும். ஆனால் அட் அ டைமில் மைக்ரோ செகண்டில் அட் அ டைமில் நம்ம காதுக்கு வரும்போது ரொம்ப கிளாரிட்டியாக துல்லியமாக வரும். அதுக்கு பேர் தான் காம்போனண்ட்டு. இது ஃப்ரீக்குவென்சி லெவல் தனித்தனியாக ரொம்ப குவாலிட்டியாக வரும். அப்படிங்கிறதுனாலேயே 1980லேயே காம்போனண்ட் சீரீஸ், காம்போனண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாடுலர் காம்போனண்ட் சிஸ்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டு அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த பிராண்ட் நேமு. ஆனால் இதையுமே நிப்பான் எலக்ட்ரிக் கம்பெனி என்இசி அப்படின்னு ஒரு ஆம்ப், இதுக்கு முன்னாடி 2 ஆம்ப் வீடியோ போட்டிருந்தோம். அது இன்றைக்கி வரைக்கும் சில கஸ்டமர்கள் என்இசியில் டியூனர் அவைலபிளாக இருக்கா, என்இசியில் ஆம்ப் இருக்கான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே கம்பெனி தான் இதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆத்தென்டிக் சீரீஸ் என்இசி. அதோட எந்த மாடல் டியூனர் இந்த ஆம்போட மேட்ச் ஆகும், இன்னொரு மாடல் டியூனர் இன்னொரு மாடலோட எம்சிஎஸ் கூட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இது 50 + 50 வாட்ஸ் RMS 8 ohmஸுக்கு. மற்ற ஆம்பு மாதிரி 6 ohms ஸ்பீக்கர்ஸ், 4 ohms ஸ்பீக்கர்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது. மியூசிக் லிசனிங்க்கு பக்கா கிளாரிட்டி 8 ohms தான். 8 ohms அண்ட் மோர்னால் நீங்கள் 10 ohms 12 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் டெர்மினல் பக்கத்தில் இருக்குது. 8 ohms தான் மினிமம் இம்பிடன்ஸே. 1980 எம்சிஎஸ் பிராண்ட் 50 + 50 வாட்ஸ் 8 ohms ஒயிட் மெட்டாலிக்கில் இருக்குது. ஒயிட் மெட்டாலிக்னு நம்ம சொல்கிறோம், சில்வர் அப்படின்னு கம்பெனியில் சில்வர் கலர் அப்படின்னு வரும். நாக்காமிச்சிக்கு இணையான குவாலிட்டியில் பாடக்கூடிய ஆம்ப்பு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேரில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்லேயும் நீங்கள் கொடுக்குற ஃபைல் கிளாரிட்டி எப்படி இருக்கோ, அது போக நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக பாடக்கூடிய ஒரு 3-வே ஆர் 4-வே ஸ்பீக்கரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆம்பு குவாலிட்டியாக பாடுதா இல்லையாங்க நீங்களே சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம ஆஃபீஸுக்கு வர முடிஞ்சவங்க நேரில் வாங்க, சாங்ஸ் கேளுங்க, உங்களுக்கே தெரியும். ப்ரைஸ்லாம் கம்மியான பட்ஜெட்டில் உள்ள ஆம்ப் கிடையாது. இது பிலோ 10,000 பிலோ 15,000க்கு தான் ஸ்டீரியோ ஆம்ப் வாங்கணுங்கிறவங்களுக்கு இந்த பதிவு இல்லை. இது கொஞ்சம் மற்ற ஆம்போட கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய கஸ்டமர்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப தரமான ஆம்ப் வேணும் ஆனால் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஆம்ப் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக பாட்டு கேட்குற சில ஆட்களில் நீங்களும் இருப்பீங்க. க்ளோஸ்-அப் வியூ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ஆம்ப்பு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். 100 வாட்ஸ், 120 வாட்ஸ் ஆர் 150 வாட்ஸ் இந்த வாட்ஸ் பவரில் 8 ohms சப்போர்ட் பண்ணக்கூடிய புக் ஷெல்ஃப் ஆர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் 3-way ஸ்பீக்கர்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். விண்டேஜ் ஆம்புங்கனால ப்ளூடூத் ப்ரீ பாக்ஸ் ஆர் உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ப்ளூடூத் ப்ரீ பாக்ஸ் மூலமாக யூஎஸ்பி அண்டு ப்ளூடூத்தில் சாங்ஸ் கேளுங்க. இதை செக் பண்ணதுக்கு கிளாரிட்டியான கண்டென்ட்டு சாங்ஸ் வேணும்னா சில சாம்பிள் சாங்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம், கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ரைஸ் வந்து டைட்டில் கார்ட்லேயே இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்துட்டு தான், நீங்கள் டைட்டில் கார்டு பார்த்துட்டு தான் வீடியோவை பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஆம்ப் தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.